உங்களுடைய 6ஆம் அதிபதி அமர்ந்திருக்கிற வீட்டை வச்சு நீங்கள் 6ஆம் இடத்து அதிபதியால் என்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 6ஆம் இடம்ன்றது எல்லாருடைய ஜாதகத்திலையுமே லக்னத்திலிருந்து 6ஆம் இடம் இருக்க தான் செய்யும். அந்த 6ஆம் இடத்து அதிபதி எல்லாருடைய ஜாதகத்திலையும் ஏதாவது ஒரு விஷயங்களை நடத்திட்டு தான் போவார். அதனால் இதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. எல்லாரோட லைஃப்லேயும் 6ஆம் இடத்து அதிபதி தன்னோட விளையாட்டை விளையாடிட்டு தான் போவார். சரி, அது என்ன மாதிரியான விளையாட்டை விளையாடுவாருன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதுக்கு நம்ம ராசி கட்டத்தில் நீர், நிலம், காற்று, நெருப்புன்னு சொல்லிட்டு 4 தத்துவங்கள் இருக்குங்களா? அதில் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 6ஆம் இடத்து அதிபதி லக்னத்திலிருந்து எண்ணி 6ஆம் இடம் வருது இல்லைங்களா? அது அந்த ராசி எந்த கிரகத்தோட வீடுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த கிரகம் எந்த வீட்டில் உட்காந்துருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். 6ஆம் இடத்து அதிபதி 12 ராசிகளில் எந்த வீட்டில் உட்காந்துருக்காரு? நீர் தத்துவமா, நிலத்தத்துவமா, காற்று தத்துவமா அல்லது நெருப்பு தத்துவமானு தெரிஞ்சுக்கணும். இப்போது நிலத்தத்துவமாக இருந்தால் உங்களுடைய 6ஆம் அதிபதி நிலத்தத்துவத்தில் உட்காந்துருந்தாருன்னா நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி வரும். வருமானம் கம்மியாக வரும். ஆனால் உழைப்பு 100 ரூபாய்க்கு உழைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 ரூபா, 50 ரூபா அந்த மாதிரியான ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் உங்களுடைய 6ஆம் அதிபதி நில தத்துவத்தில் உட்காந்துருந்தார். அது ரிஷபம், கன்னி, மகரம் இந்த வீட்டுங்களில் உட்காந்துருந்தா உழைப்பு அதிகம் இருக்கும், வருமானம் கம்மியாக இருக்கும். அதே உங்களுடைய 6ஆம் அதிபதி நெருப்பு ராசிகளான மேஷம், சிம்மம், தனுசு இந்த வீட்டுங்களில் உட்காந்துருந்தாருன்னு வைங்க. அப்போ உங்களுக்கு நோயினால் நீங்கள் அவஸ்தைப்பட வேண்டி வரும்னு அர்த்தம். ஏதாவது ஒரு நோயினால் நீங்கள் பீடிக்கப்பட்டு அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி அதனால் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பை தருவார். அதே போல் உங்களுடைய 6ஆம் அதிபதி நீர் ராசியில் அமர்ந்திருந்தால், நீர் ராசிகள்ன்றது கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 3 வீட்டுங்களில் உங்களுடைய 6ஆம் அதிபதி உட்கார்ந்துருந்தார்னா நீங்கள் கடன் வாங்கி அந்த கடனை கட்ட முடியாமல் அதனால் அவஸ்தைப்பட போகிறீங்கன்றது காட்டுறது தான் இந்த அமைப்பு. அடுத்தது உங்களுடைய 6ஆம் அதிபதி காற்று ராசிகளான மிதுனம், துலாம், கும்பம் இந்த வீட்டில் உட்காந்துருந்தாருன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வழக்கில் மாட்டி அந்த வழக்குனால் நீங்கள் மன உளைச்சல் பட்டு அதனால் நிறைய கஷ்டப்பட போகிறீங்க அப்படிங்கிற அமைப்பை காட்டுறது தான் இந்த காற்று தத்துவத்தில் உட்காந்துருக்கிறது. அப்போது 6ஆம் இடத்து அதிபதியை வச்சு உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் வரப்போகுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.